இப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு பெரிய தலையடியாக வந்து அமைஞ்சிருக்கிறது என்னென்று சொன்னால், கனடாவில் உள்ள பிரம்டன் நகரத்தில் அந்த நினைவு தூவி, அதுக்கு பேரையும் வச்சிருக்கணும் என்ன மாதிரி என்று சொன்னால் இனப்படுகொலை நினைவு தூவி என்று தான் வச்சிருக்கணும். இந்த நினைவு தூவியை ஒரு இன்றைக்கு நாளைக்கு நேற்று நடந்த நிகழ்வோட முடிஞ்சு போகிறதில்லை. அந்த தூவி அப்படியே இருக்கும். இந்த தூவி வருடம் இந்த நினைவு நாள் வரும் பொழுது அல்லது இன்னும் ஒரு பொதுவாக தமிழர்களுடைய நிகழ்வு வரும் பொழுது அந்த இடத்துல போய் தான் இந்த கொண்டாட்டங்களை நடத்த போயிடும். அதனுடைய இந்த நினைவு தூவி இதை அழிக்கவே முடியாது. இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த நினைவு தூவிகளை இந்த வெளிநாட்டுக்காரர் அல்லது இந்த ஐரோப்பியர், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன செய்ய மாட்டால் இப்படியான ஒரு நினைவு சின்னங்களை அழிக்கிறதுக்கு விரும்புறதில்லை. அப்படியே அதை தொடர்ந்து பராமரிக்கிறது தான் பார்த்து கொண்டிருப்பினும், இப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு தலைவலியாக வந்த என்னென்னு சொன்னால், பிரம்டனில் கொண்டு வந்து இப்படி ஒரு நினைவு தூவியை எழுப்பியாச்சு. இனி இங்கிலாந்தில் சிலவளை செய்யக்கூடும், பிரான்ஸில் செய்யக்கூடும். இப்படியே பல்கி பெருகி இலங்கையை தனிமைப்படுத்தி போட்டு இந்த உலக நாடுகள் முழுக்களுக்கும் இந்த நினைவு தூவியை கொண்டு போய் ஒரு இனப்படுகொலை நடந்த நாடு இலங்கை என்று சொல்லி பரசாத்துறது மாதிரி வந்துடும் என்று சொல்லி பயப்படினம்ன்றது தான் இந்த விஜித ஹீரத்தினுடைய ஒரு கருத்தாக பார்க்கக்கூடியதாக இருக்குது.